ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸல் டு எக்ஸ்பர்ட். நம்ம இந்த சீரியஸில் எக்ஸலில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இது பார்ட் 2. பார்ட் 1ல் நம்ம சம் இஃபஸ் கவுண்டிஃபஸ் பற்றி பார்த்தோம். நீங்கள் அந்த டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லையா மேலே ஐகார்ட்லையும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்ட் 2ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஃபார்முலா மினிமம் ஃபார்முலா. மினிமம்னாலே உங்களுக்கு தெரியும், டோட்டல் வேல்யூவில் இது மினிமம் வேல்யூ, அது ரொம்ப சின்ன வேல்யூங்கிறதா மினிமம். ஓகேங்களா, இப்போ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா MIN. ஓகேங்களா, MIN டேப் போட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த ரேஞ்சில் இருக்க வேல்யூஸில் மினிமம் வேல்யூ வேணுமோ நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி தான் மேக்ஸிமம். ஓகேங்களா, மேக்ஸிமம்னா டோட்டல் வேல்யூஸ்ல எது மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். ஓகேங்களா, இதுக்கு MAX அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, அதே மாதிரி எல்லா ரேஞ்சையும் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். சரிங்களா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த கவுண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு நான் சொல்கிறேன், இப்போ டோட்டல் இங்கே சேல்ஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் வரை யூஸ் பண்ணிக்கோங்க ரேஞ்சை செலக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, டோட்டல் 35 இருக்கு, டோட்டல் சேல்ஸ் வந்து 35 இருக்கு. ஓகேங்களா, இப்போ அடுத்த ஃபார்முலா ஸ்மால் ஃபார்முலா. ஓகேங்களா, மினிமம்க்கும் ஸ்மாலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மினிமம்னா அந்த டோட்டல் வேல்யூஸில் மினிமம் வேல்யூ எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஸ்மால் என்ன பண்ணலாம்னா மினிமம் வேல்யூவும் கண்டுபிடிக்கலாம், அடுத்த வேல்யூ என்ன, அதுக்கு அடுத்த வேல்யூ என்ன அப்படி பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்மால் என்ன, செகண்ட் ஸ்மால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக இங்கே இருக்க டோட்டல் வேல்யூஸை நான் இங்கே அசெண்டிங் ஆர்டரில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, நீங்கள் அதை ஷார்ட் யூஸ் பண்ணி ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் கொடுத்துக்கலாம். சரி, ஓகே, இங்கே நான் சீரியல் நம்பரும் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, டோட்டல் 35 நம்பர்ஸ் இருக்கு, அதை வந்து நான் அசெண்டிங்காக எடுத்திருக்கேன். இந்த ஸ்மால் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஈக்குவல் டு ஸ்மால் அரே என்னன்னு கேட்குது, டோட்டல் ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆமா, இங்க இருக்கு பாருங்க, கே தான் கான்ஸ்டன்ட். உங்களுக்கு எத்தனாவது ஸ்மால் வேணும், ஃபர்ஸ்ட் ஸ்மால் வேணுமா, ஃபிஃப்த் ஸ்மால் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம்னா நமக்கு அந்த வேல்யூ கொடுத்துரும். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 10th ஸ்மால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா 10th கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 32,000 காட்டுது. ஓகேங்களா, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் 32,000. இப்போ நீங்க இதை வந்துட்டு 1 மாத்தினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த மினிமம் வேல்யூ 26 எடுத்து கொடுத்துரும். இதே நீங்க 35th மாத்தினீங்கன்னா உங்களுக்கு 78,000 கொடுக்கும். சரிங்களா, இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் தான் லார்ஜ் ஃபார்முலா. நீங்க லார்ஜ் யூஸ் பண்ணிட்டு அதே அரே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லார்ஜ் வேணும்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ வேணுமோ அது கொடுக்கும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் வேல்யூ 78,000 கொடுக்கும், அப்படியே ஆப்போசிட்டா. இதே உங்களுக்கு 35th ஸ்மால் இந்த லார்ஜ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த மினிமம் வேல்யூ எடுத்து கொடுக்கும். சரிங்களா, அவ்வளவுதான். நம்ம பார்க்க போற ஃபார்முலா என்னன்னா மீடியன் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ்ல மீடியம் வேல்யூ என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும். நீங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா மட்டும் தான் இந்த ஃபார்முலா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இதுல நீங்க டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குல்ல, அந்த நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஆட் நம்பரா இருந்தா ஒரு மாதிரி எடுத்துக்கும், ஈவன் நம்பரா இருந்தா ஒரு மாதிரி எடுத்துக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்க போடுறோம் பாருங்க, 1 3 5 7 8. ஓகேங்களா, டோட்டல் 5 வேல்யூஸ் எடுத்திருக்கேன்.
டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் 5. ஸோ இது வந்து ஆட் நம்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ மீடியன் ஃபார்முலா நான் யூஸ் பண்ணுறேன். எப்படி எடுக்குதுன்னு பாருங்க, உங்களுக்கு புரியும். டோட்டல் 5 நம்பரை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் மீடியன் என்னது 5. எக்ஸாம்பிளுக்கு இந்த 7 ஆனால் 6ன்னு மாற்றினாலும் இந்த வேல்யூ மாறல, 7.5ன்னு மாற்றினாலும் இந்த வேல்யூ மாறாது. சரிங்களா? எப்படி எடுத்துக்கோன்னா இந்த டோட்டல் 5 வேல்யூஸில் இன்டர்மீடியட் நம்பர் எதுன்னு தான் எடுத்துக்கும். இன்கேஸ் இதுவே ஈவனாக இருக்குன்னு வைங்களேன், இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ரேஞ்சில் டோட்டல் 4 வேல்யூஸ் தான் இருக்குது அப்படின்னா இந்த 4 வேல்யூஸில் இருக்க இன்டர்மீடியட் 2 நம்பர்ஸ் எடுத்து அதில் உள்ள இன்டர்மீடியட் எடுக்கும். எக்ஸாம்பிள் இப்போ 1, 3, 5, 7.5ல இருக்க இன்டர்மீடியட் நம்பர்ஸ் என்ன 3 and 5. இந்த 3 and 5ல இன்டர்மீடியட் நம்பர் 4. எக்ஸாம்பிள் இதை வந்துட்டு நான் 6ன்னு மாத்துறேன், உங்களுக்கு கிடைக்கிறது 4.5. சரிங்களா? இதை நான் 8ன்னு மாற்றினாலும் மாறாது, 10ன்னு மாற்றினாலும் மாறாது. ஏன்னா இந்த 2 நம்பருக்கும் இன்டர்மீடியட் நம்பர் இது, இந்த இன்டர்மீடியட் நம்பர்ஸ்லேருந்து இன்டர்மீடியட் நம்பர் எடுக்கும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா என்னன்னா சப்டோட்டல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம டோட்டல் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் இதை போடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். சப்டோட்டல் கொடுத்துட்டேன். இதில் பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஆவரேஜ், கவுண்ட்டு, மேக்ஸிமம், மினிமம், சம்மு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ப்ராடக்ட்னா. சரிங்களா? இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த வேல்யூ கொடுக்கும். சரிங்களா? இப்போது நமக்கு சம் பண்ணணும்னா நான் சம்மோட ரெஃபரன்ஸ் நம்பர் 9 கொடுத்துட்டு எனக்கு ரெஃபரன்ஸ் கேட்குது. ரெஃபரன்ஸ் வந்து இந்த ரேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட வேல்யூ கொடுத்துரும். அடுத்து என்னது ஆவரேஜ் வேணும்னாலும் சப்டோட்டல் ஆவரேஜுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் 1, அந்த ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் கிடைச்சிடும். அடுத்து கவுண்ட்டும் அதே மாதிரி தான். சப்டோட்டல் கவுண்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் 2, அதோட ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணுறேன் 35. மினிமம் அதே தான். மினிமம்க்கு ரெஃபரன்ஸ் நம்பர் 5. ஸோ 5 செலக்ட் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணுறேன் 26,000 தான் மினிமம். ஓகேவா? அடுத்து சப்டோட்டல் மேக்ஸிமம்னா ரெஃபரன்ஸ் நம்பர் 4 செலக்ட் பண்ணிட்டு அதே ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன், உங்களுக்கு மேக்ஸிமம் 78,000 கிடைச்சிடும். சரிங்களா? அதான் சிம்பிள். இந்த சப்டோட்டல் ஃபார்முலா இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டனோட வேலையை பார்க்கும். என்னன்னா ஃபில்டர் கூட போடும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். இதில் நம்ம விஜயோடதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் வேல்யூ மாறும். ஓகேங்களா? விஜயோட சேல்ஸ் எவ்வளோ அப்படின்ட்டு அது மாறிடும். அதில் ஆவரேஜ் என்னன்னு மாறும். டோட்டல் கவுண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு மாறிடும். அதே மாதிரி மினிமம் 26,000 அவர் தான் பண்ணியிருக்காரு, மேக்ஸிமம் 78,000 அவர் தான் பண்ணியிருக்காரு. இப்போது இதை நான் வந்து கார்த்திக்னு மாற்றுறேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூவும் மாறி இருக்கும். 6,85,000 டோட்டல் கவுண்ட்டு 17. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். டோட்டல் சம்மு 685,380. இதில் மினிமம் 26,800. ஓகேங்களா? மேக்ஸிமம் 75,000 இவர் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் சப்டோட்டல் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த டாபிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்முலாஸை நம்ம பார்க்கலாம். இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸலோட ஃபார்முலாஸ், ஷார்ட்கட்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.